ஹாய், இன்னைக்கு அக்டோபர் 18th ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி 6 to 12 வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம் லைன் பை லைன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பண்ணி இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஒரு போட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டு 4 minutes மட்டும் கொஞ்சம் வந்து டியூப்ளிகேட் ஆகிருக்கும். அது மறுபடியும் வந்திருக்கும். சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் டைம் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் நான் எடுக்கிறேன். நேற்று இந்த கொஷின் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். கன்சிடர் த ஃபாலோயிங் அனிமல். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதை மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெளிவாக நேற்று சொல்லலை, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து மேமல்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி கவ், சி ஹார்ஸ், சி லயன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பின்னு சொல்லியிருந்தேன். 1 and 3 ஒன்லி. சி கவும் சி லயனும் தான் வந்து மேமல். சி ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஷ் டைப் தான், ஓகேங்களா. ஒரு மீன் வகையை தான் வந்து சேர்ந்தது. இந்த என்ன சொல்லுவோன்னா கடற்குதிரை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து சீ ஹார்ஸ். இப்படி நீங்கள் கீழே வந்து கொடுத்துருக்கதை பாருங்கள். சீ கவ் இஸ் த மேமல். இப்படி பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறது. நான் நெக்ஸ்ட்டில் வந்து டயக்ராமெட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அது. ஸோ சீ கவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் 2 நாள் நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த டகாங் அப்படின்றத பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இதுதான் சீ கவுக்கு இன்னொரு பேர் தான் அது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹெர்பி ஓரஸ்னு சொல்லுவாங்க. ஹெர்பி ஓரஸ்னால் பிளான்ஸ்லாம் சாப்பிட்றத தான் ஹெர்பி ஓரஸ்னு சொல்லுவாங்க. மேமல்ஸ் அப்படின்னா என்னென்னா பாலூட்டி. இதுதான் அதோட இது. ஸோ சீஹார்ஸ் அப்படின்றது மேமல் கிடையாது. ஃபிஷ்ஷுங்கிறது மேமலா இல்லை, அது வந்து பாலூட்டி கிடையாது. ஸோ அப்போ அது மேமல் கிடையாது. இட் இஸ் அ ஃபிஷ். சீ லயன் அப்படின்னா இதுதான் சீ லயன். ஈட் அனிமல்ஸை சாப்பிட்றத தான் வந்து கார்னிவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லயன், டைகர் இதெல்லாம் வந்து கார்னிவோரில் வரும். ஸோ அதுதான் மேமல், ஓகேங்களா. இது வந்து மேமல் அப்படின்னா வந்து பாலூட்டின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே சிவிலியன் கில்லிங் இன் வேலி, காஷ்மீர் வேலி, ஃபெயிலியர் ஆஃப் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ். என்னென்னா கொஞ்ச நாளாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா காஷ்மீரில் வந்து நிறைய பேரை வந்து கொன்னுட்ருக்காங்க. சாதாரண மனுஷங்களை வந்து கொன்னுட்ருக்காங்க, டெரரிஸ்ட். ஸோ அது யாரை வந்து குறியிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அப்புறம் பண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஷ்மீரில் இருக்க பண்டிட்ஸ் எல்லாம் வந்து சுட்டு கொள்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. ரிசைடிங் இன் த நேஷ்னல் கேபிட்டல் ஹவ் டிமாண்டட் தட் அங்கே இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ என்ஷூர் பண்ணணும் தட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் சேஃப். ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே, எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த மக்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுங்க, இங்கே வந்து பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கனால முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து நார்மலாக இருக்க ஒரு நான் லோக்கல் லேபர்ஸை வந்து 2 பேரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்க போலீஸ்லாம் ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னென்னா எல்லா போலீஸ்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலையோ இல்லை ஆர்மி இல்லை நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் கேம்ப் இதுக்கிட்ட போயிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் போர்ட்டல் சீஸ் குட் டேரிஃப். ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு போர்ட்டல் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க 2 months பேக். அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டலுக்கு பேர் வந்து ஈஷராம் போர்ட்டல் இன் அண்டர் 2 months, 2 மாதம் ஆயிடுச்சு அது கொண்டு வந்து. அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கோடி பேர் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இந்த போர்ட்டல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிரியேட்டிங் எ நேஷ்னல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ எவ்வளோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத டேட்டா பேஸ் கொண்டு வரணும் அப்படின்றது நேஷ்னல் வைடு வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்டலில் கொண்டு வந்தால் தான் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதை க்ரியேட் பண்ணாங்க. 50.02% வந்து உமன், கிட்டத்தட்ட 50% வந்து உமன்ஸ் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 49.98% மென் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டல்.
போர்ட்டல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ராம் போர்ட்டல் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, NDUW, நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த போர்ட்டல்னால என்ன நமக்கு வந்து பயன் அப்படின்னா, இப்போ க்ரைசிஸ்னால் இப்போ வந்து க்ரைசிஸுங்கிறது இப்போ வந்து டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லை இப்போ வந்து கோவிட் டைம் கூட ஒரு க்ரைசிஸ் தான். ஸோ இந்த மாதிரி க்ரைசிஸ் டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேர், அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறது தான் வந்து. ஸோ இது கொண்டு வந்திருக்காங்க. தே இஷ்யூ எ கார்டு. இப்போ நம்ம அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அவங்க ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டில் வந்து 12 டிஜிட் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், கார்பெண்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்லாம் யார் இருந்தால் இது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்து, இப்போ எப்படி நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். கார்பெண்டர்ஸ்னால் வந்து வுட் ஒர்க்ஸ்லாம் செய்கிறாங்களா அவங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் எக்ஸட்ரா, இவங்களாம் தான் அதில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நிலையான ஒர்க் கிடையாதுல்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக கிடையாது, அதை தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ஷூர் தட் வெல்ஃபேர் ஸ்கீம் ரீச் த ரைட் பெனிஃபிஷியரி அட் த ரைட் டைம். இதோட முக்கியத்துவம் என்ன இந்த விஷயத்தால் அப்படின்னா, ரைட் டைமில் ஒரு தேவையானவங்களுக்கு ரைட் டைமில் வந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட் த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டினா நான் முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அக்சஸ் டு ஹெல்த் கேர், ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கிறது, இது எல்லாமே சோஷியல் செக்யூரிட்டி தான். ஸோ இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல கவர்மெண்ட், ஸோ அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறது இது ஒரு விஷயம். டேட்டா, இது வந்து முக்கியமான டேட்டா. இன்ஃபார்மல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 80% பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போர்ட்டல் கொண்டு வந்தனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 2 lakh ஃபார் ஆக்சிடென்ட் டென்த். ஸோ இப்போ ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாங்கன்னா 2 lakh தருவாங்க. பெர்மனெண்ட் டிசபிலிட்டி, அது எப்படி சொல்கிறது, ஸோ ஊனம் இந்த மாதிரிலாம் டிசபிலிட்டிஸ் தான் அதுதான். ஸோ பெர்மனெண்ட்டாக டிசபிலிட்டிஸ் இருக்குது, கண்ணு தெரியாமல் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் 1 lakh வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி. ஸோ அந்த இதான் சொல்லியிருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், பார்ஷியல்னா பாதி, ஓகேங்களா. சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதான் சோஷியல் செக்யூரிட்டி சொன்னால அதோட பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம், நல்லா வந்து இருக்கலாம், நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டிக்கு, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், MGNREGA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, இப்போ 100 நாள் வேலை இருக்குங்களா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா, இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக புவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொடுக்குறது தான் வந்து இந்த யோஜனாவோட இது கன்க்ளூஷன். ஸோ என்ன முடிவு அப்படின்னு பார்க்கும்போது, நீட் டு கிவ் ப்ரொடெக்ஷன் டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டார்ஸில் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன பாதுகாப்பு, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறது மூலமா அது ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் குடவுன்ஸ். ஸோ கவர்மெண்ட் குடவுன்ஸ் இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், விவசாயம் செஞ்சதையும் நம்மளோடது எங்கே வாங்குவாங்க, மண்டிஸில் எங்கே விற்போம், அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் சென்ட்ரல் வாங்கி வச்சுட்டு அதே வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விற்பாங்க. இப்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அந்த மாதிரி சென்டர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது தான் ரேஷன் கடைக்கெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி குடவுன்ஸில் போயிட்டு இது எல்லாமே நம்ம வந்து அறுக்கிற எல்லா அறுவடையும் அங்கே தான் போகுது, நெல் எல்லாமே. ஸோ அந்த குடவுன்ஸில் வந்து நிறைய வந்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, அடுக்கி வச்சுருப்பாங்க. இதனால் வந்து ஓவராக வந்து சிலதெல்லாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஓவர்ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அதை தான் இதை வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பை கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்தாங்க கரீப் கல்யாண் யோஜனா அந்த ஸ்கீமில் அப்படின்னு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஷ்யூஸ், லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். ஸோ என்ன இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு இல்லை, அது ஒரு விஷயம். இது கொண்டு வரதுக்கு என்ன இஷ்யூனாலும் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் இல்லை,
லிட்ரஸி அவங்களாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கில் மேக்ஸ் தம். ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகுது. லோ வேஜ். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இம்ப்ளிகேஷன் ஆஃப் லாக்டவுன் போட்டனால சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இதனால் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த போர்ட்டலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், டிப் ஏர் குவாலிட்டி ப்ராம்ஸ் டெல்லி சிஎம் டு சீக் ஆக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், டெல்லியில் வந்து நிறைய ஏர் பொல்யூஷன் வந்து இருக்கும், புகையாக இருக்கும். ஓகே, என்னமோ வந்து எப்படி சொல்கிறது, கோல்டு சீசன் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடமே. ரீசன் ஃபார் டிப் ஏர், எதனால் அங்கே ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குது அப்படின்னா ஸ்டபிள் பர்னிங். 2 நாள் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் ஸ்டபிள் பர்னிங்னா என்னென்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கரும்பஞ்சக்கை இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டை வந்து எரிய விடுவாங்க, அதுதான் ஸ்டபிள் பர்னிங். வெஹிக்குலர் பொல்யூஷன்னா நம்ம வண்டியால் வர புகைகள் தான். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ₹250 crore கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஸ்டபிளை வந்து மேனேஜ் பண்ணுங்கள், இந்த ஸ்டபிள் பர்னிங்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ crore கொடுத்துருக்காங்க. அதே போல் பயோடிகம்போசரில் அது வந்து சயின்டிஃபிக்காக அதை எப்படி டீகம்போஸ் பண்ணுறது, அதுதான் பயோடிகம்போசர். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. 50 lakh அதை 50 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டுக்கு கொடுத்துருக்காங்க. பட் த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை, எந்த ஒரு பிளான்ஸுமே ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்கல ஸ்டபிள் பர்னிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டெல்லி, இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஆன் காதி ஆஃப் கம்பெயின் அப்படின்னா என்னென்னா பிரச்சாரம்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க டெல்லியில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெஹிக்குலர் பொல்யூஷனை வந்து எடுக்கணும், ஃபுல்லாகவே வந்து கர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் செவரல் லாங் டேர்ம் மெஷர்ஸை வந்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து வெஹிக்குலரை கம்மி பண்ணால் மட்டும் போதாது, வேறு ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நிறைய ட்ரீஸை வந்து என்ன பண்ணலாம், வளர்க்கலாம், அது ஒரு விஷயம். அதாவது ட்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பாலிசி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் மின்சார அது பேர் வண்டி. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. என்ஷூரிங் ஃபேக்ட்ரிஸ் யூஸிங், அதே போல் வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பிஎன்ஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனி வந்து நடத்தியிருக்காங்க. பைப்டு நேச்சுரல் கேஸ், அதான் பிஎன்ஜினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களா ஃபேக்ட்ரிஸ்னு சொன்னேன்ல, அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். இதனால பொல்யூஷன் இருக்காது, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார், இது வந்து ஃப்ளூயலுக்கு பதிலாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் வேரியஸ் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த வந்து இண்டஸ்ட்ரியல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ, மாசுபடுறதுலேருந்து இது வந்து ஃப்ரீ அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் சப்ளை கண்டிப்பாக இருக்கும். required no hassles for fuel supply chain management and no space is required for ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தண்ணி ஸ்பேஸும் தேவை கிடையாது. இந்த பிஎன்ஜி அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஏர் கண்டிஷனர், விச் மீன்ஸ் என்னென்னா ஹவுஸ் ஹோல்டில் இப்போ வந்து எந்த இதுக்கெலாம் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா இது மூலியமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. சாரி, இதில் வந்து ஏர் கண்டிஷனர்னு இருக்குது, கண்டிஷ்னர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ என்னென்னா UAVs பூஸ்ட் ஆர்மி வாட்ச் இன் ஈஸ்டர்ன் செக்டார். என்னென்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத வந்து ஆர்மி ஏவியேஷன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல் வாங்கியிருக்காங்க, ஈஸ்டர்ன் செக்டாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் செக்டார்னு ஒன்றும் இல்லை, இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, அங்கே அஸ்ஸாமில் தான் அந்த சைடு தான் ஈஸ்டர்ன் செக்டார்னு சொல்கிறாங்க. இதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஸ்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அந்த இது வந்து ட்ரோன் தான் சொல்லுவாங்க, ட்ரோனை தான் வந்து அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து அந்த ட்ரோனோட பேர் தான் வந்து ஹெரான் 1. ஓகேங்களா, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 நாள் முன்னே சொன்னேன், டோக்லாமில் வந்து நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது, சைனீஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்கள வந்து வாட்ச் பண்ணலாம், அவங்களோட ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏவியேஷன்னா ஒன்றும் இல்லை, ஸோ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா இதை எதன்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா
நியூ ஏவியேஷன் பிரிகேட் அப்படின்றத வந்து அஸ்ஸாமில் மிசாமரிங்கிற இடத்துல முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஆகஸ்டில் தான் இந்த ஆர்மி ஏவியேஷன் வந்து அந்த யூஏவியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் நிறைய நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஏவிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ரிமோட்டட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறாங்க, ஆர்பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மார்ச்லேயே ரைஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல பிரிகேட் அப்படின்னு, அந்த ஆர்மி ஏவியேஷன் பிரிகேடை வந்து மார்ச்சில் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஏவியேஷன் ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி கமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வித் த யூஏவி பீயிங் அண்டர் த ஆர்மி ஏவியேஷன் த ரெசிப்ட் கேப்பபிலிட்டி ஹேஸ் பிகம் சீம்லெஸ் அண்ட் மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ இப்போ இதனால நம்மளுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ ரிமோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ நமக்கு வந்து சீம்லெஸ் அப்படின்றது நம்மளுக்கு தடையே கிடையாதுல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, தடைன்றது. ஸோ நமக்கு எந்த ஒரு பேரியரும் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அப்கிரேடேஷன் ஆஃப் ஃப்ளைட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி நம்ம வந்து ஃப்ளைட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஏவி ஃபார் த ஆர்மியில் வந்து இந்த யூஏவி வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சேஃப்டி, சிம்பிள் ஆப்ரேஷன் தான். நம்ம வெறும் ரிமோட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் விஷயம். ஸோ இது வந்து லாங் டியூரேஷனில் வந்து அது வந்து ட்ரோன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூடான இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப கோல்டான, ஏன்னா ஹிமாலயாஸ்லாம் நல்ல கோல்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதால் வந்து இருக்க முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. சர்வைலன்ஸ்லாம் வந்து கண்காணிக்கிறது, நைட் டைம் ஆகட்டும் டே டைம்லையுமே இது வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராமெட்ரி, அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பிக்சர்ஸ் எடுக்கிறது, ஸோ ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலையும் அதை நல்லா வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்மியில். நெக்ஸ்ட் என்னென்னா, மோடி கால்ஸ் பினராயி ஆஃபர் சப்போர்ட் டு கேரளா. மோடி வந்து இந்த பினராயி அப்படிங்கிறவர் யாருன்னா கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. ஸோ சப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, என்னென்னா கண்டெஸ்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இவர்கிட்ட சொல்கிறார் சப்போர்ட் கொடுக்க ஸ்டேட்டுக்கு அப்படின்ட்டு. அங்கே வந்து நிறைய ஃப்ளட் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ அதை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்டிஆர்எஃப் அங்கே வந்து டீம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, பத்தனம்திட்டா, ஆலம்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திரிசூர், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த டீமை வந்து இறக்கியிருக்காங்க. இந்த ஆர்மி வந்து திருவனந்தபுரத்துலேயும் கொட்டயத்துலேயும் இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஊரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃப்ளட்டோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் தராங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே வரும், இந்த ஆர்மி வந்து அங்கே வந்து இருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் அங்கே ஹெல்ப் ஆகும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பீப்புளால் எங்கேயும் அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் வந்து போயிட்டு ஃபுட் வாங்கவோ வெஜிடபிள்ஸ் வாங்கவோ முடியாது. ஸோ இப்போ ஃபுட்டுக்கு வந்து அவங்க தவிப்பாங்க. ஸோ அதனால் ஹெலிகாப்டர்ஸ்லாம் தேவையில்ல. அதெல்லாம் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்க. நேவி அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேவி ஹெலிகாப்டர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபிஷ்ஷிங்கையும் என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய வேவ்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வரும்போது அதனால் கேரளாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கர்நாடகா, லக்ஷத்வீப் இங்கே எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிஷ்ஷிங்காக ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அலை வேகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ஏன் வந்து இந்த ஊர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நேற்றே சொன்னேன், அரேபியன் சீல சவுத் ஈஸ்டில் தான் வந்து என்ன இருக்குது, ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகிருக்கு. ஸோ அங்கேயே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி ஃப்ளட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டேம் எல்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறது, எப்பயுமே வந்து ஒரு டேம் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மழை பெய்யும் போது ரொம்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதோட வாட்டர் லெவல் அதிகமாயிரும். ஏன் அப்படியே விட்டுறலாம்ல, அதை திறந்து விட்டோம் அப்படின்னா எல்லா இடமே அடிச்சுட்டு போயிடும். கரெக்டு தானே, அங்கிட்டு வந்து ஃப்ளட்டு வருது இல்லை. ஸோ அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் தான் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்க டேம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. கேட்டு உடையலாம், இல்லைன்னா டேம் உடையும். இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா எவ்வளோ லாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு திறந்து விட்டுருவாங்க. அதனால தான் திறந்து விடுறாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் புதுசாக டேம் கட்டணும், அது எப்படி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து திறந்து விட
அது வந்து ஓவராக வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது திறந்து விட்றாங்க. இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு இதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு மிலிட்ரி பயலாட்ரல் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அது வந்து எங்கே அப்படின்னா அலாஸ்காவில். ஸோ 17th எடிஷன். அந்த பயலாட்ரல் எக்ஸசைஸ்க்கு பேர் என்னென்னா யுத் அபியாஸ் 2021. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். யுத் அபியாஸ் 2021 அப்படின்றது வந்து யாருக்கு 2 பேருக்கும் நடுவில் பயலாட்ரல் எக்ஸசைஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்தது அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா யூஎஸில் இருக்க அலாஸ்காவில். with the two sides set to hone the skills in counter terror operations. ஸோ இந்த மாதிரி டெரர் ஆப்ரேஷன்ஸ், கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ கோல்டு கிளைமேட் கண்டிஷன்ஸில், மவுண்டனியன் டெரைட்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின ஸ்கில்ஸை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். The exercise aims at enhancing understanding, cooperation and interoperability. ஸோ interoperability அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கான நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது, கோஆப்ரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இட் வில் ஃபோக்கஸ் ஆன் கம்பைன்ட் ஆர்ம்ஸ் மேனவர்னா சூழ்ச்சின்னு அர்த்தம், இன் கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் இஸ் ப்ரைமர்லி எய்ம்ட் அட் ஷேரிங் டாக்டிக்கல் லெவல் ட்ரில்ஸ் அண்ட் லேர்னிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ரம். ஸோ இவங்கள்ட்ட ஏதாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஸோ 2 பேரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எக்ஸசைஸ் யுத் அபியாஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ரன்னிங் ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங். இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எண்டவர் பிட்வீன் 2 கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கிற ஒரு இது பயலாட்ரல் எக்ஸசைஸ். ஸோ மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர், ஸோ இது யுஎஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு மேஜரான டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் 2016 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு இந்தியாவை சொல்லியிருக்காங்க. போத் த கண்ட்ரீஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேக்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து LEMOA, ஓகேங்களா. இன் 2016 அது என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். இந்த LMOA அப்படிங்கிறது அலோஸ் த மிலிட்டரிஸ் ஃப்ரம், ஸோ 2 கண்ட்ரீஸோட மிலிட்ரிஸை அலோவ் பண்ணி டு யூஸ் ஈச் அதர் பேஸஸ். ஸோ அங்கே இருக்கவங்க இங்கேயும் யூஸ் பண்ணிப்பாங்க, இங்கே இருக்கவங்க அங்கேயும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த பேஸை யூஸ் பண்ணி என்ன அங்கே இருக்க பேஸஸில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. கண்ட்ரிஸ் ஆல்சோ சைன் CONCASA அப்படின்னா கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இந்த இயர் 2018 அதை சைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்டர் ஆப்ரபிலிட்டி பிட்வீன் both the militaries தான், ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் சேல் ஆஃப் ஹை அண்ட் டெக்னாலஜி ஃப்ரம் த யூஎஸ். ஹை அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா வந்து டெலிகாம் வரும், கம்ப்யூட்டிங், அப்புறம் வந்து கமர்ஷியல் ஜெட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வரும் ஃப்ரம் த யூஎஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. தே சைன்டு BECA, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட், இதையும் சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா அக்டோபர் 2020 இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான், போன வருஷம் தான் நடந்திருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன் ஆர்டர் டு ஃபர்தர் பூஸ்ட், இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணணும் பயலாட்ரல் டிஃபென்ஸ் டைஸை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணணும், 2 பேருக்குள்ளே இருக்க டைஸையும் பூஸ்ட் பண்ணுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஷேரிங் ஆஃப் ஹை அண்ட் மிலிட்ரி டெக்னாலஜி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஜியோஸ்பேஷியல் மேப்ஸை வந்து 2 பேருக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். சைனா டெஸ்டட் நியூக்ளியர் கேப்பபிள் ஹைப்பர்சோனிக் மிசைல் சேஸ் ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்காங்க, சைனா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு மிசைல் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன மிசைல்னா ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர்சோனிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுண்ட் எவ்வளோ வேகமாக போகும் அதை விட ரொம்ப வேகமாக போகிறது தான் வந்து ஹைப்பர்சோனிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு மிசைல் வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு வெஹிக்கிள், இது வந்து ஒரு வெஹிக்கிள். ஸோ இதை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மிசைல் வந்து சர்க்கிள் த குளோப், ஸோ குளோபை வந்து சுற்றி வந்திருக்கு. ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எங்கே வந்து எந்த இதில் போயிருக்குன்னா லோ ஆர்பிட் ஸ்பேஸில் போயிருக்கு. அப்படின்னா வந்து ஏர்த்துக்கு பக்கத்துலேயே அந்த ஆர்பிட் இருக்கும். ஸோ ஏர்த்துக்கு பக்கத்துலேயே இருக்க ஆர்பிட்டை தான் லோ ஆர்பிட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து சுற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட்டை இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டார்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வந்து சுற்றிருக்கு. அந்த ஆர்பிட் லோ ஆர்பிட் ஸ்பேஸில் தான் போயிருக்கு. ஒன்லி த யூஎஸ், ரஷ்யா, சைனா இவங்க 3 பேர் மட்டும்தான் என்னத்தை டெவலப் பண்ணுறாங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராக்கெட்ஸில் இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா தென் ஆர்பிட் த
எர்த் ஆன் தே ஓன் ஸ்பீட், அதோட ஸ்பீடில் வந்து என்ன பண்ண சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா தே ஆர் டிஃபிகல்ட் டு ட்ராக். ஹைப்பர்சோனிக் இந்த மிசைலை வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து அது வந்து ஒரே பாத்தில் ட்ராஜெக்ட்ரினா ஒரே பாத்தில் போகிறது தான் வந்து ட்ராஜெக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பாத்து இருக்கும்ல, அந்த பாத்துலேயே போகாது. ஸோ அதனால் இது ட்ராக் பண்ணுறது கஷ்டம். அதே போல் எவ்வளோ ஸ்பீடாக போகும். ஸோ ஆனால் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரே ஸ்பீடில் போயிடும் இந்த மிசைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிட்டு கிராவிட்டியால் ஃபால் ஆயிரும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிஸ்டிக் மிசைல் மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த மிசைலை வந்து இந்த ஹைப்போசோனிக் மிசைலை நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் வந்து ஹங்கர் இண்டெக்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து அமௌங் 31 countries வேர் ஹங்க்ரி ஹேஸ் பின் ஐடென்டிஃபைட் அஸ் சீரியஸில் இருக்குது. ஸோ ஒன்லி 15 countries வந்து ஃபார் worse தேன் இந்தியா. இந்தியாவோட ரொம்ப வேர்ஸாக இருக்கிறதே 15 country. சம் ஆஃப் தீஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள், மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்தியா வாஸ் ஆல்சோ பிஹைண்ட் மோஸ்ட் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்தியா வந்து ரொம்ப மோசமான இதில் தான் இருக்குது. ஏன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் கூட அதை இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 92 ரேங்க், நேபாள் வந்து 76th ரேங்க் வாங்கியிருக்கு, பங்களாதேஷ் 76, நம்ம வந்து 101 ரேங்க். ரீசன்ஸ் ஃபார் புவர் பர்ஃபார்மன்ஸ், ஏன் நம்ம ரொம்ப புவராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புவர் மேட்டர்னல் ஹெல்த். ஸோ ஒரு குழந்தை வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து அம்மா வந்து முதல்ல வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சத்து கிடைக்கும். அம்மாவே ரொம்ப யங்காக ஷார்ட்டாக ரொம்ப தின்னாக இருக்கும்போது குழந்தைக்கு போகும்போது ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அதுலேருந்து தானே அவங்களுக்கு சத்து கிடைக்குது. அப்போ அவங்களுக்கும் சத்து இல்லாமல் போயிடுது. அதை தான் அதில். நெக்ஸ்ட் வந்து புவர் சானிடேஷன்னா சுத்தம் இல்லாத அந்த மாதிரி தான் சொல்கிறது. லீடிங் டு டயேரியா இஸ் அனதர் மேஜர் காஸ் ஆஃப் சைல்டு வேஸ்டிங். ஸோ சைல்டு வேஸ்டிங் அப்படிங்கன்னா வந்து வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் இல்லை, அன்றைக்கி தான் சொன்னேன்ல அதுதான். ஸோ அதே போல் தான் ஸ்டண்டிங்னா வந்து அதே போல் தான் ஏஜ்க்கு ஏற்ற ஹைட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா வந்து ஃபுட்டு வந்து சரியாக கிடைக்காதது. டயட்ரி டைவர்சிட்டி, ஸோ லோ டயட்ரி டைவர்சிட்டி. ஸோ வந்து டயட் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது, அதுதான் விஷயம். அது வந்து சைல்டு மால் நியூட்ரிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டி, ஆல்மோஸ்ட் 50 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இந்தியாவில் வந்து ரொம்ப வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங்னா ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் தான் சொல்கிறாங்க. இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ பாவர்ட்டி, வறுமை. ஸோ லிவ்லிஹுட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. livelihood loss, the rural livelihood loss after COVID and lack of income opportunities other than the farm sectors have contributed heavily to the growing joblessness in rural area. livelihood lossல பார்த்தோம் அப்படின்னா கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல், ஸோ அவங்களுக்கு காசு இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் இஸ் அ கேம் சேஞ்சர். இதுதான் வந்து சென்ட்ரல் தீம். ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து பாலிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆக்ட் இருக்கும். ஸோ அந்த ஆக்டில் ஏதோ ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா இந்த பில் அதை திருத்தம் கொண்டு வரது தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பில் அப்படின்றது வந்து ஸோ கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ராஜ்யசபா லோக்சபா அங்கே வந்து என்ன பண்ணணும், பில் பாஸ் பண்ணணும். அதில் வந்து ராஜ்யசபா இல்லை லோக்சபாவில் வந்து யாராவது ஒருத்தவங்க பில்லு பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத. இன்னும் கொண்டு வரல. ஸோ அந்த ஒரு ஆக்டாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பில் கொண்டு போய் எல்லாமே வந்து ஓகே ஆகி பிரசிடென்ட் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்டாக கொண்டு வருவாங்க. அதுதான் விஷயம் இதுக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஸோ இன் அன் எனர்ஜி டிபெண்ட் கண்ட்ரி லைக் இந்தியா த அவைலபிலிட்டி, ஸோ நம்மளுக்கே தெரியும் இந்தியா வந்து ரொம்ப வந்து செகண்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. ஸோ வந்து அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை, ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பட் எனர்ஜி செக்டார் அப்படின்றது நிறைய ப்ராப்ளம்ஸில் இருக்குது. ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து
டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜின்றது வந்து கொஞ்சம் வந்து அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவ் லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து புவராக இருக்குது, இன்எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லீக்கேஜஸ் அண்ட் வீக்னஸஸ் இன் ஸ்டேட் லெவல் டேரிஃப் பாலிசிஸில் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம். மோஸ்ட் டிஸ்கம்ஸ் ஆர் டீப் இன்டு த ரெட் அஸ் ஹை அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸஸ் ஆர் சிப்பிங் இன்டு தேர் ரெவன்யூஸ். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அவங்கவுங்க இதில் லாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இதில் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. த டிராஃப்ட் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2021 ஹேஸ் சென்ட் டு த கேபினெட் செக்ரட்டரி ஃபார் ஃபர்தர் கன்சிடரேஷன் அனுப்பியிருக்காங்க. நீட் இது எதுக்கு தேவை அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் வராங்க, இன்சஃபிஷியன்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி லாஸ்லாம் போய்கிட்டு இருக்குல்ல, அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூஜ் லாஸஸ், புவர் கவர்னன்ஸ், ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக இல்லை அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில இஷ்யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் பில்லிங், கலெக்ஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கன்சியூமரை நம்மளாக தான் கன்சியூமர். ஸோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது நம்ம தானே. ஸோ கன்சியூமர்ஸோட சென்ட்ரிசிட்டியை வந்து பார்க்கணும். ஸோ நம்மளோட வந்து நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து லாயலாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ஷூர் பண்ணணும். டு ப்ரொமோட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், டு என்ஹான்ஸ் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த பவர் செக்டர். ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ரேட்லேயே பண்ணணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கோல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கோல்னால் நிலக்கரியை வந்து எடுக்கிறோம். ஒரே இடம் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கு இருக்காது. ஸோ அதை நம்ம சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும். அப்போனா தான் ஃப்யூச்சரில் ஒரே லெவலில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இருக்கும். நம்ம ஓவராக யூஸ் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் காலியாயிரும், நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம். அதுதான். அதுக்கு பதிலாக வாட்டர் கூட நீங்கள் சொல்லலாம். வாட்டர் இப்போ நம்ம ஓவராக யூஸ் பண்ணிட்டோம் இப்போனா பின்னாடி நம்ம வாட்டருக்கு கஷ்டப்பட போகிறோம். அதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் சஸ்டெயினபிளாக ஒரு ஃப்ளோவாக ஒரே ரேட்டில் போகணும் அப்படின்றதான் வந்து சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் த பவர் செக்டர். அதை தான் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ப்ரொமோட் க்ரீன் பவர்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜியை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பிஐவிலேருந்து எடுத்தது, ப்ரெஸ் பியூரோ இதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் மித்ரா சக்தி. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து யாருக்கு நடுவில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த பைலேட்ரல் ஆர்மி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஆன்சர் வந்து டி. சாரி, நான் ஆன்சர் கொடுக்கல. ஸோ ஆன்சர் டி. ஓகேங்களா, இவங்க 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆன்சர் அதுக்கான ஆன்சர் அதுதான். ஸோ இன்னும் வந்து ஒரு 5 questions வந்து கொடுத்துருக்கேன் பின்னாடி. ஸோ ஒரு 2 seconds வந்து எல்லாத்தையும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோம்ல அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இந்த 3 நாள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஸோ வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதை இஃப் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சால் டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர்ஸை வந்து போடலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.